100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்கப் போகின்றது, என்ன செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, குடும்பம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி அமையும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்களோடையும், வாழ்வில் முன்னேற்றத்தை அடையணும்னா என்ன செய்யணும், ராஜயோகம் அடிக்க என்ன செய்யணும், மிக சிறப்பான வாழ்க்கை வாழ என்ன செய்யணும், இந்த புத்தாண்டில் அப்படி என்னதான் நடக்கும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ சிறப்பாக இருக்க போகின்றது. கடைசி வர பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இவையெல்லாம் தாண்டி சுப தினங்களை வைத்தும் உங்களுடைய பலன்கள் மாறும். முக்கியமாக புதிய வருடங்கள் பிறக்கும்போது கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையே மாறும். புது வருடங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்றத பற்றியும், புதிய வருடங்களில் கிரகங்கள் எங்கேயெல்லாம் செல்கின்றன என்பதை பொறுத்து உங்களுடைய துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகின்றது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த தமிழ் வருட பிறப்பு பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி ஒரு வருட காலம் இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நிகழும். இந்த ஒரு வருட காலத்தில் துலாம் ராசிக்கு என்ன மாற்றம், என்ன ஒரு திருப்பம் நிகழப்போகின்றது, இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நல்லதை விட கெட்டது கொஞ்சம் அதிகம் நடக்கப் போகின்றது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா கால சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான ரிஷப ராசிக்கு தான் குரு பகவான் போகிறாரு. இதற்கு முன்னாடி உங்களுடைய துலாம் ராசிக்கு 7வது இடத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் சில பிரச்சனைகளை தான் தருவார். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்க. விபத்துகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிக வாய்ப்பு இருக்கின்றது. பங்காளிகள் உறவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பண தேவை அதிகம் இருக்கும். கையில் காசு நிற்காது. பணம் செலவாகி கொண்டே இருக்கும். அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கவும் செய்கின்றது. குடும்பத்தில் நிலவி வந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடி வரும். வேலை நிமித்தமாக இடம் மாற்றம் வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டம் சற்று போதாத காலகட்டம் என்று தான் சொல்லணும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். முக்கியமாக இளைஞர்கள் காதல் வயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்யுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு உங்களுக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம் உண்டாக போகின்றது. எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க. மனதளவில் ஒரு மாற்றமான சிந்தனைகள் உண்டாகப் போகின்றது. உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போங்க. பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்திடணும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதையும் தவிர்த்திடணும். போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும். எதிர்பாராத சில லாபகரமான வாய்ப்புகள் அமையும். அது மட்டுமல்ல, கேது பகவானாலும் பல நன்மைகள் நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படும். உறவினர்கள் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது
ஒரு நல்ல மதிப்பை உங்கள் மீது ஏற்படுத்தும். மனதளவில் மிக சிறப்பான தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. இணைய துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. ஆன்மீக பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறைந்து ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. கடை உணவுகளை குறைத்து கொள்ளணும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்திடணும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனத்தோடு இருங்க. தேவையில்லாத பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் உண்டாகும். வியாபாரத்தில் சில புது வியூகங்களையும் நுட்பங்களையும் அறிந்து கொள்வீங்க. கூட்டு வியாபார பணிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை ஏற்படும். பணிகளில் மெத்தன போக்கின்றி செயல்படணும். புதிய முயற்சிகளில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எண்ணிய இலக்கை அடையலாம். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். திரவ வழி தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக மேன்மை அடைவீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். குரல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும். சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். திட்டமிட்ட சில செயல்களில் உத்வேகத்துடன் செயல்படுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. மாணவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் சாதகமான சூழல் அமையும். விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான மதிப்பை அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மற்றும் உலக அனுபவங்களின் மூலம் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுகளில் நிதானம், பயணம் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப அவசியம். உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது, சிறந்த ராசி யாருக்கும் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஏகப்பட்ட சோதனைகள் வந்தாலும் பல நன்மைகள் அடுத்தடுத்து உங்களை நிச்சயம் தேடி வரும். பல வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையும். பதவி உயர்வு, அதாவது பொறுப்புகளும் பதவிகளும் கட்சி மேலிடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு தானாக வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியமும் அவ்வப்போது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைவரிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். அதாவது அன்பு சார்ந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். பிள்ளைகள் வழியிலையும் பல நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு புத்தாண்டாக இருக்க போகின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான ஒரு பலன், லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிக முக்கியமாக பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லது. இப்படியாக பார்த்தீங்கன்னா அனைத்து விதத்திலையும் கிரகங்களினுடைய நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு
பெரிய அளவில் சோதனைகள் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவன் உங்களுக்கு வழங்குவார் அப்படின்ட்டு சொல்லலாம். எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் முழுவதுமாக நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடு தான். அதாவது அருகே இருக்கக்கூடிய கோவில்களில் உள்ள நவகிரக ஸ்தலங்களை வழிபடுவது, தனித்தனியாக நவகிரக கோவில்களுக்கு செல்வது மிகச்சிறந்ததாக அமையும். ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு குரு பெயர்ச்சிக்கு பின் சென்று பூஜை செய்வது மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் நடக்கும், அதன்படி எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ட்டு துலாம் ராசிக்காரர்கள் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.